வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமா ரிவ்யூ சேனல்ல இருந்து அனிமல் ரிவ்யூன்னு சொல்லலாம், இல்ல ரோஸ்ட்னு சொல்லலாம். எப்படின்னா சொல்லலாம், ரோஸ்ட்னே வச்சுப்போம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனிமல் கரெக்டாக தான் வச்சிருக்கானுங்க பேர், படத்துக்கு பேர். ஆமா, கரெக்டாக தான் இருக்கு. இந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது ஆம்பளை பசங்களுக்கு என்னன்னா, இந்த சின்னதுலேருந்து இவனா மாறணும், அவனா மாறணும், இந்த ஹீரோவை மாறணும். இப்போ இந்த அர்னால்ட் ஷ்வார்ட்ஸ்நெகர் படம் பார்த்துட்டோம்னா அர்னால்டு மாதிரியே நடந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெர்மினேட்டர் பார்த்ததுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலாம் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹூ அப்படிங்குவானுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஆம்பளைங்களுக்குமே என்ன ஒரு மனசுக்குள்ளனா, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் சாவனிஸ்டிக், அதுதான் உண்மை. அப்போ என்னன்னா இந்த விஷயம் தான், அது மாதிரி வாழ்ந்துடணும் மச்சான், அப்படி கெத்தாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவனுலாம் தூண்டி விட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் படம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தூண்டி விட்டுறக்கூடாதுன்னு தான் பயம். இந்த படத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதை வந்து எப்படின்னா ரொம்ப நேக்கா தலையை உள்ள வச்சிருக்கான் சந்தீப் ரெட்டி வாங்கா. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதனால வந்து ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவனாலுமே அதெல்லாம் உண்மையாலுமே அதெல்லாம் வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். அந்த ஃபீலை அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை வந்து பிலீவ் பண்ணுற வைக்கிறாங்க. இப்போ ரன்பீர் கபூர் வந்து இப்படி ஒருத்தன் வாழ்ந்தா அப்படிங்கிறத வந்து நம்ம நம்பிடுவோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அந்த கேரக்டர் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், அந்த மொத்த ஹோல் வேர்ல்டையும் ஹேண்டில் பண்ணியிருக்க விதமாகட்டும், அதெல்லாம் ஒன்றும் வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து அந்த மனுஷனை வந்து நம்ம எதுவுமே தொட முடியாது. பட் ஆனால் எடுத்துருக்கிற கான்செப்ட். பட் அதுக்கு முன்னாடி ரன்பீர் கபூருக்கு ஒரு பாராட்டு சொல்லிடுங்க. என்ன மனுஷங்க, ஸ்கூல் பையன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டேஜஸ் மாதிரி நல்லா தான் இருக்கு, தொப்பையை போட்டு கர்ப்பிணி மாதிரி இப்படி இப்படி உட்காந்துருப்பா. அப்படி பல ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபுங்க. அதில் வந்து அப்படியே இந்த லுக்ஸ் மாதிரி டீப்பாக அந்த அனிமலாக மாறுற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபேஸ்லி காட்டியிருப்பான். ஐ திங்க் தேர் வில் பி a day when he collaborates with Hollywood or இந்த இந்தியன் படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு படம் எடுத்து அது ஆஸ்கருக்கு போய் இருந்தாலும் ஆஸ்கர் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ரன்பீர் கபூர். ஏன்னா உண்மையா சொல்றாருன்னே தெரியல, இந்த படத்துக்குலாம் கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். அந்த மனுஷனோட ஆக்டிங் காண்டியே நிறைய தப்புகள்லாம் சரி தொலைஞ்சு போங்கடா அப்படின்னு வந்து விடுற அளவுக்கு வந்து மனசு சொல்லுது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனும் சரி, ரொம்ப இன்டென்ஸான சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரன்பீர் விட்ட உட்காந்து மேட்சிங் பண்ணுறது கஷ்டம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் அப்படி ரூல் பண்ணி நின்றுருக்காங்க. அதெல்லாம் விளையாட்டு கிடையாது, ரொம்ப ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ரோல். அதே மாதிரி அனில் கபூர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ரோல்கள். பாபி டியோல்லாம் என்ன ஒரு சீனே செமையா இருந்தது. பயமா இருக்கும், இருந்தால பார்த்தா பயமா இருக்கும். ஐயோ இவனா எப்ப கொலை பண்ணுவானே தெரியாது அப்படிங்கிற மூஞ்சி அந்த மாதிரி. இங்க என்ன பஞ்சாயத்து ஆகுது தெரியுமா, இவனு எடுத்திருக்கிற இந்த ப்ரொபகண்டா தான் நமக்கு வந்து டென்ஷன் பண்ணுது. பயங்கர டேஞ்சரஸான ஒரு ப்ரொபகண்டாவை எடுத்து, இந்த ஜாதி மதம் தாண்டி ஒரு ப்ரொபகண்டா, அந்த மேல் சாவனிசம் அப்படிங்கிற ப்ரொபகண்டாவை எடுத்து இதுதான்டா ரைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா இவனுக்கு இன்டர்வியூவில் எப்படி தப்பிப்பானுங்கன்னா ரொம்ப சிம்பிள். இல்லை அந்த கேரக்டர் அது பண்ணுதுண்டே, அந்த கேரக்டர் யாரா அப்படி இருக்கா இங்கே காமி அப்படி ஒருத்தனை ரியல் வேர்ல்டில் ரியல் 200 பேர்த்த சுட்டுட்டு சும்மாவே எதுவுமே இல்லாத அரசியல்வாதி பையன் இருக்காங்க இல்லை, ரொம்ப ரேர்லி ரேர். அதை எடுத்து ஒரு மெயின்ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ள பூத்த வேண்டிய அவசியம் என்ன? சும்மா பாட்டு கண்ணத்தை அட்டிக்கிறான், கோடாலி எடுத்து வெட்டுறானுங்க. அதாவது ரன்பீர் கபூர் பேசிக்கா ஒரு அயோக்கியம், ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இவர் நடிப்பா சூப்பர், பட் அந்த கேரக்டர் பேசிக்கா ஒரு அயோக்கியம். கொலை பண்ண போறோம் அயோக்கியம் தானே. கரெக்டா அம்மா அப்பா வழக்கிலினா தானே போய் ஒருத்தன் இன்னொருத்தன் கொலை பண்றதுங்கிறது அங்கதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப அவனை வச்சு அவன் எப்படி ஹீரோவா முதல்ல என்ன? அதுவே அது கொலைன்னா அப்படின்னா இப்போ சினிமா மொழிக்காண்டி வந்து துப்பாக்கியில் சுடுவோம், அது கூட ஓகே. இது எப்படின்னா வெட்டி கொள்றது, ஒரு மாதிரி ரெண்டா பொழந்து கொள்றது, அதெல்லாம் இருக்குல்ல, அந்த லெவல் கொலையெல்லாம் இருக்குல்ல, கழுத்தை நெரிச்சு கொள்றது, அந்த லெவல் கொலையெல்லாம் வந்து குரூரமான கொலைகாரன். என்ன எதிரி அட்டாக் பண்றான் அப்படின்ட்டு தற்காப்புக்கு கொலை பண்றது வேற, ஆனா ஒரு குரூரமா பிளான் பண்ணி கொள்றான் பாரு, அவன் வந்து ஒரு கொலைகாரன். அவனை எதுக்குடா ஹீரோவா வைக்கிறீங்க? அவனுக்கு என்னடா வேர் இஸ் த நோபிலிட்டி? அவங்ககிட்ட என்ன நோபலா இருக்கு? ஒரு வெங்காயம் கிடையாது. இப்போ கேட்டால் அந்த கேரக்டர் பண்ணுதுன்னு சொல்லுவானுங்க. அதில் வந்து அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பொம்பளையில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, போடுற அண்டர்வேர்டோட மோசமாக தான் அதை ட்ரீட் பண்ணும். நான் என்ன கேட்குறேன், நிறைய சீன்ஸ் இப்போ ராஷ்மிகா மந்தனா ஊரில் இருந்தாலும் வச்சுருக்கான் சந்தீப் வாங்கா ரெட்டி. ஒரு சீன் வருது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சும்மா ஒரு மற்றதெல்லாம் கூட ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கலாக இருக்காங்க அப்படின்னா ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதெல்லாம் கூட ஓகே, அது பெருசாக காட்டல. ஒரு ரேண்டம் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரெஸ்ஸை கழட்டு,
அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளாடையோட வந்து கட்டி பிடிப்பாங்க. இப்போ அந்த சீன் எதுக்கு? நீ அதில் என்ன ப்ரூவ் பண்ணுற? நீ என்ன ப்ரூவ் பண்ணுற? காஜின்னு நீ பொறுப்பு. கேட்டா சமையல் ரூமில் எல்லாரும் இருக்கிறப்போ முன்னாடி வந்து அவுத்து காட்டணுமா? அதான் காட்டுறியா நீ? அப்போ இது என்ன? நீ என்ன சொல்ல வர்ற நீ? அப்போ இவனுக்கு எல்லாம் வந்து என்ன ஆல்ஃபா? அவங்ககிட்ட என்ன ஆல்ஃபா மேலவன்? என்ன 4 கால் இருக்குதா அவனுக்கு? இல்லை 7 கை இருக்குதா? அதனால தான் இல்லை மிருகம் இதை வேற பற்றி ஏதாவது யோசிக்காம. புதுசாக 2 3 இருக்கா? இல்லை இல்லை எப்படி அலோ பண்ணாங்கன்னு இருக்கிற தெரியல. மாதிரி தானே இருக்கு. ஆம்பளைகளுக்கு என்ன இருக்கிற மாதிரி தானே. அவன் என்ன ஆல்ஃபா மேலு? ஆல்ஃபாவை என்ன கிழிச்சிட்றான் அவன். அவங்க அப்பா வந்து பல கோடி சேர்த்து வச்சிருக்கிறான். அதில் வந்து இவனுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க. அவன் புதுசாக என்னத்தை கிரியேட் பண்ணி கிழிச்சான்? அது என்ன படத்தில் என்னத்தை காமிச்சேன்? ஒரு ஆல்ஃபான்னா என்ன? அவன் அப்படிக்கு இப்படி பண்ணி ஏதாவது புதுசாக தொழில் பண்ணி பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செஞ்சு ஒரு 1,00,000 பேர்த்துக்கு கொடுத்து காப்பாற்றுறப்போ ஒரு பகையாளி வந்திருந்தான்னா சரி அவனை போட்டெறிறான் மக்களுக்காண்டி அப்படின்னா ஓகே. அது பழைய ஸ்டோரி இல்லை, இது ஆனால் புதுசு. அப்பன் சம்பாரிச்சு வச்சது இவனுக்கு நடத்துறானுங்க, இவ்வளோதான். அதில் என்னடா ஆல்ஃபா மேலு? அவங்க அப்பனே சும்மா தான் உட்காந்துருக்கேன். இவன் என்ன ஆல்ஃபாவில் வந்து ஏறிட்டு நிற்கிறாங்கிற நான் கேட்குறேன். ஸோ சும்மா ஆல்ஃபா மேலு பீட்டா மேலு இந்த டெட்டா மேலு அந்த சுட்டா மேல எந்த அதான் மேலும் அப்படிலாம் கிடையாது. என்னன்னே மேல் தெரியல ஒரே எனக்கு. ஒருத்தன் தான், அவ்வளோதான். ஆதிக்கம் வேற ஆல்ஃபாலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அப்போ அதெல்லாம் காட்டுக்குள்ள இருந்தப்போ வேற ஏதாவது இருந்திருக்கலாம். இந்த ஆல்ஃபா லயன் ஆல்ஃபா டைகர்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். இன்னைக்கு மனுஷனா சொசைட்டியில் வாழ்றப்ப எல்லாம் ஒரே ஆள் தான். பொம்பளைகளுக்கு கொஞ்சமாவது இது என்னன்னா இது நாம் வந்து ஒரு ரிவ்யூவராக படம் பார்க்குறோம், புரியுது. ஏதாவது லூசுத்தனமாக எடுத்திருக்கானுங்க படம், ரைட்டு போங்கடா அப்படின்னு வந்து புரியுது. ஒரு சாதாரண ஆடியன்ஸ் இருக்கான்ல, ஒரு பீகார் யூபியில் இல்லை நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் உள்ளே உட்காந்துட்டு வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவனுக்கு வந்து இதோட கான்டெக்ட் புரியாது. அவனுக்கு என்ன எடுத்திருக்கானுங்க அதை ப்ராசஸ் பண்ண புரியாது. அவனுக்கு என்ன டைரெக்டாக புரியணும், இதில் என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்களோ அதுதான் கரெக்டாக அவனுக்கு புரியும். ஆமா, ஆம்பளை அப்படி கெத்தா இருக்கணும், பொம்பளை இதான் சொன்ன மூளை இல்லாதவங்களுக்கு சேர்ந்துரும். போய் சேருமா தவிர. இப்போ அதில் ஒரு சீன் வருது, என்ன நீ என்ன மாசத்துக்கு வந்து 3-4 தடவை தான் பேடு மாத்துற, நான் ஒரு நாளைக்கே வந்து 5 தடவை பேடு மாத்துறேன்னு. இப்போ அதோட கான்டெக்ட் வேற. ஆனால் கான்டெக்ட் என்னன்னா அவனுக்கு உண்மையாலுமே வந்து பிரச்சனையா இருக்கும். அவனோட பிறப்புறுப்புலாம் அவங்களோட பைப் வச்சிருப்பாங்க, அதான் கான்டெக்ட். இப்போ அது நமக்கு புரியும். ஆனால் அதை கட் பண்ணி போடுறப்போ ஒரு சாதாரண ஆளுக்கு என்ன புரியும் தெரியுமா? ஆம்பளைன்னா என்ன தெரியுமா? அவனுக்கு எதுக்கு அவன் பேடு மாத்தினான்னு தெரியாது, அது அந்த என்ன வருதுன்னே தெரியாது. இவ்வளவு என்ன பெரிய இவ்வளவுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ இது காலங்காலமாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது கவுண்டர் சார் ஜோக்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம், தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். கவுண்டமணி ஐயா கூட அவர் பண்ண ஜோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ தட்டி உட்கார வச்சிருப்பாரு. அது தப்பு, அயோக்கியத்தனம். அது இன்னைக்கு வந்து அவர் ஃபீல் பண்ணுவார், கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தாருன்னா ஃபீல் பண்ணுவார். அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் படமாக பண்ணி வச்சுருக்காங்க. அதான் படம் ஃபுல்லாக அந்த கருமத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே துப்பி வச்சுருக்கானுங்க. அதுக்கு பேர் வந்து அனிமல் அப்படின்ட்டு. இது வந்து கூட்டமாக போய் பார்க்குறானுங்க. எனக்கு 200 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது, நாளைக்கு 1000 கோடி ரூபா புரியல. அதெல்லாம் சூப்பர், படத்துக்கு சூப்பர், அவன் சம்மந்தப்பட்டிருக்கிறவனு சூப்பர். இந்த அம்மா அலியா பட்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கு. ஏமா கங்குபாய்னு ஒரு படம் நடிச்சம்மா, அதெல்லாம் அவ்வளோ சூப்பரான படமா. ஏமா அந்த மாதிரி உஸ்தாந்தம்லாம் நடிச்சுட்டு இந்த படத்தை வந்து நடிப்பு சூப்பர்னு கூட சொல்லு, படம் சூப்பர்னு சொல்கிறியாம்மா, என்னம்மா? அதான் இவ்வளோதாங்க படம். என்ன சும்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆல்ஃபா மேல் அப்படின்னா அம்மனை குண்டியோட வந்து அப்படியே கார்டனில் வந்து இப்படி இப்படின்னு ஆட்டிட்டு நடக்கிறதெல்லாம் ஆல்ஃபா மேல் கிடையாது. நிறைய மேல்கள் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சானிட்டரி பேட் கண்டுபிடிச்சி பல லட்சம் பொம்பளைகளை வந்து நல்லபடியாக ஒரு படம் எடுத்துருக்காங்க, வாழ வைக்கிற நிறைய பேர் தான் நம்ம ஊரில் இருக்கார். கண்டுபிடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க, எல்லாம் ஒரு மூலையில் கம்முன்னு உட்காந்துருக்காங்க. ஆல்ஃபான்னா அப்போ ரத்தன் டாட்டாவோட என்ன பெரிய ஆல்ஃபா இருக்காங்க? ரத்தன் டாட்டா என்ன போயிட்டு எங்காவது வந்து பார்த்தீங்கன்னா கார்டனில் வந்து தனியாக வாக் பண்ணிட்டு இருக்காரா? ஒன்றும் இல்லாமல் எல்லாம் கம்முன்னு தான் இருக்காங்க. ஸோ சும்மா ஏதாவது ஒன்றை வந்து சும்மா துணிக்க கூடாது. என்ன இந்த சந்தீப்பாங்க ரெட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா காசு வருதுன்னு போட்டு ஏதாவது ஒரு கண்ட்ராவியை பண்ணக்கூடாது. இது அப்படி தான், அதுதான் படம், இது மொத்தமாக அதுதான் படம். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். டைலாக்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கும், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதுவும் ஒரு கேலை வந்து எந்த அளவுக்கு சீப்பாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் இருக்குது. இதுக்காகவே இந்த படத்தை வந்து நான் பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு விட்டு சொல்லி வச்சுருக்கேன். அந்த பக்கமே நீ போகக்கூடாது, அது தேவையில்லை, ஒரு படத்தை பார்க்கணுன்னு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சது எதுனா அப்படி என்ன உள்ளே இருக்குது நம்மளும் கழிவு ஊற்றுறதுக்கு யூஸ் ஆகுன்றதுக்கு தான். ஏன்னா பிளைண்டாக உட்காந்து அது இப்போ இவங்க சொல்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கோவம் வருது. இப்போ நம்ம பார்த்தா கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்றதுக்கு தான் நான் சொன்னேன். பட் இவங்க சொல்ல அப்பா இந்த படமே பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் எனக்குமே தோணுது. அந்த அளவுக்கு இருக்குது இவருடைய. இப்போ இவர் சொன்னார் இல்லைங்களா, அதுதான் எங்கள் மனசுக்குள்ளேயே ஓடுற விஷயம். எதுக்கு இப்படி ஒரு படம்,
யார் இப்படி சுத்துறா? அதாவது பணக்கார வீட்டு பையனா இப்படிதான் இருப்பாங்கன்ற மாரி காட்டியிருக்காங்க. அது எப்படி ஏத்துக்கிட்டாங்க? எப்படி இதெல்லாம் விட்டாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொன்னாரு. ரத்தன் டாட்டா சொன்னாரு. அருமையான ஒரு உதாரணம் அது. அவரு என்ன அப்படியா இருக்காரு? எல்லாத்தையும் டொனேட் பண்ணிட்டு சாதாரண ஒரு ஆளா தான் இருக்காரு. எல்லார்ட்டயும் ஒரு என்ன சொல்றது? தான்ற ஒரு ஒரு இதே இதுவா இருக்காது. இருக்காரு. அந்த சாதாரண ஒரு மாரி காட்டாம, சரி இப்ப இப்படி காட்டுனா இதுதான்ப்பா இத்தன வருஷம் காட்டுனா யாரும் பார்க்கலையே. இந்த மாரி கதை காட்டுனா யாரு பார்க்குறா? பழைய கதைன்றாங்க, கிரிஞ்சுன்றாங்க. அதுக்கு தான் நாங்க ஆப்போசிட்டா எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டா எடுத்தாலும் ஒரு லெவல் இருக்கு. அட்லீஸ்ட் இப்ப இந்த மாரி ஒரு ஒரு வில்லனா காமிச்சுட்டு, அவன லாஸ்ட்டா வந்து அவன் செத்துருவான். அந்த மாரி என்ன ஒண்ணு காமிச்சிருக்கலாம். ஒரு தண்டனை கிடைக்கும். இப்படிதான் அவனுக்கு சாவு இருக்கும். அப்படிலாம் காமிக்காம, இது கெத்து இப்படி இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி வளர்ந்தாங்க அப்படின்னா, இவரு சொன்னாருங்க அதே தான். ஒரு தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க அது பகுத்து பார்த்துப்பாங்க. 2ம் வேற வேற. இது சினிமா ஓகேங்க ரசிச்சுட்டு வந்துருவாங்க. பட் மூளை இல்லாதவன், இதான் கெத்துன்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே இருக்கு அந்த மாதிரி. ஏற்கனவே இந்த ஸ்கூல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பசங்கலாம் வாத்தியார் அடிக்கிறது அது கெத்துன்றது. திருப்பி அடிச்சா கேலிக்கு இப்படி ஒரு சொசைட்டியா போயிட்டு இருக்க நிலைமைக்கு, திரும்ப இப்படி ஒரு படம் வந்து இதெல்லாம் அவனுங்க பார்த்தானுங்கன்னா, இன்னும் அவனுங்க ஏறதான் இறங்க மாட்டானுங்க. அவங்கள எப்புட்றா திருத்துதுன்னு பார்க்குறப்போ, இன்னும் நீ வந்து கிரிஞ்சு பண்ணு. இன்னும் ஓவரா பண்ணுன்னு சொல்ற மாரி இருக்கு. அவன் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டானா? இத எடுத்துக்கிட்டு, ஓ! இப்படி இருக்குது பாத்தியா? எப்படி இருக்குது கெத்தா? இப்படிதான் நம்மளும் இருக்கணும்னு எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. வேற மாரி போயிடும். இது எப்படி விட்டாங்க? அதுவும் ஹீரோயின் அந்த ஊர்ல ஹீரோயின் இதெல்லாம் சூப்பர்ன்னு வேற சொல்றாங்கன்றாங்க. அதுதான் எனக்கு புரியல. அது ஒரு கேர்ள் மேல இருக்கிற இமேஜே டோட்டலா மாத்துற மாரி ஆயிடுது. அவங்க ம். எந்த விதத்துல ஒரு பொண்ணு பார்ப்பாங்க. மேபி அது இன்னும் கொஞ்சம் வன்முறையா மாறுமோன்ற பயம்லாம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. ம்ஹ்ம். அது ஆக மொத்தம் எல்லாமே தப்பாதாங்க இருக்கு. சரி ஒரு வில்லனா அப்படி காமிச்சீங்க. ஒரு ஹீரோயின் கூட நிக்க வச்சு, அது இத பண்ணு, அத பண்ணு, இப்படிதான். நான் என் பொண்டாட்டி என்னன்னா பண்ணுவேன், யார் முன்னாடினா பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து கேவலமான விஷயம். அத ஒத்துக்கிட்டு நடிச்சவங்களும் அத யோசிக்கல. அத பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றவங்களும் யோசிக்கல. அதுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் யோசிக்கல. அதுதான் புரியல. இவங்க சினிமா ரீதியா நாங்க பார்க்குறோம் அப்படின்னாரு. பொதுமக்களா பார்க்குறப்போ இதெல்லாம் தப்புன்னு தான் இருக்கும். இதெல்லாம் வேணாம் இந்த சொசைட்டியே எங்களுக்கு பிடிக்கலன்றது தான் எல்லாமே மாறிட்டு வருது. சின்ன சின்ன தப்பே எங்களால ஏத்துக்க முடியலன்றப்போ, இவ்ளோ பெருசா ஒண்ணு படமா காமிச்சுட்டு, இத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எவனா பண்ணான்னா, அது இன்னும் தப்பா தான் போகும். ஸோ இந்த மாரி வராம இருக்கிறது நல்லது. இன்னும் பார்ட் 2 அதெல்லாம் வேற வருன்றாங்க. அதுலயாவது இதெல்லாம் இல்லாம பண்ணா நல்லாருக்கும். இல்ல இப்படிதான் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நிச்சயமா என்ன எதிர்ப்பு தெரிவிச்சா நல்லாருக்கும். அதான் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் காமிக்காம, இந்த மாரி இருக்கிற ஒரு பெர்சனோட லைஃப் எப்படி இருக்கும்? அவன் எப்படிலாம் ம். நடந்துப்பான்? யாருக்கு தேவ அது? அது காட்டி என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ம். அதான் கேட்டா, இப்ப அததானே வந்து பார்த்தாங்க கூட்டம் கூட்டமா. இப்ப எங்களுக்கு கோடிக்கணக்குல வந்து பார்க்குறாங்க. இந்த மாரி காட்டுனா தான் வந்து பார்க்குறாங்கன்றது டைரக்டரோட மென்டாலிட்டி. அவர்ட்ட கேட்டா இதான் சொல்லுவாரு. இப்படி ஒரு நெகட்டிவா காமிச்சா தான் எங்களுக்கு ரீச் ஆகுது. நாங்க என்ன பண்ண முடியும்? நான் இதே அப்போ நல்லவன் நம்ம தான் அப்படின்னு வந்து அத காமிச்சிருந்தா அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பா இந்த ம். படத்த நம்ம தவிர்த்தா தான் அடுத்து இந்த மாரி ஒரு படம் வராது. இதுல வேற 2, 3லாம் வரும்னு சொல்றாங்க. பார்ட் 2, 3லாம். ஐயோ! அது வரவே கூடாது. இதோட ம். நின்னுட்டா சரி. அதான் நல்ல படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா, அது மாரி வராது. இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா, இந்த மாரி படம் வந்திருக்காது. இப்ப ம். இந்த மாதிரி ஓகே இந்த மாரி வந்து பார்க்குறாங்க, சூப்பர்ன்றாங்கன்னா, உடனே அப்ப இதே மாரி கதை எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி நெறைய போக ஆரம்பிச்சுரும். இந்த மாரி எடுத்தா அப்போ போகுது அவங்க அப்டின்ட்டு. தாட் எப்படி இருக்குன்னா, இந்த மாரி சீன்ஸ்ல வச்சா யங்ஸ்டர்ஸ் வந்துருவாங்க. நெறைய பேர் ம். பிடிக்கும். அப்ப நீங்க அதான் எல்லாமே வியாபாரம் தான். எதா ஒண்ணு பண்ணா எது போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அத அப்படின்னு வச்சு பத்திலாம் கவல செய்றது இல்ல. தான். அவங்களுக்கு தேவ பணம். வந்தா படம் வந்துச்சுன்னா உடனே கூட்டம் வந்துடணும். ஏன்னா போட்டி இருக்கு. நான் உட்காந்து ஒரு பணக்காரன், நல்லவன், அவன் ஏழைக்கெல்லாம் நல்லது செஞ்சான் அப்டின்லாம் எடுத்துன்னு இருந்தா, யாரும் பார்க்க மாட்டாங்க. அது கிரிஞ்சுன்னிடுவாங்க. நான் இப்டிதான் எடுப்பேன் அப்டின்ட்டு சினிமா ஏங்க வேற மாரி இல்ல போயின்னுக்குது. அந்த அளவுக்கும் காட்ட வேண்டாம். இப்படியும் காட்டணும். இப்ப ம். எவ்வளோ மாறிச்சு. எவ்வளோ சூப்பரா குடுக்கலாமே. ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம்ல இந்த எக்ஸ்ட்ரீம் தானா? ம். அப்டின்னா பிகே படம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நல்ல படம் அது இருக்கறதுலயே. சூப்பர் படம். அருமையான படம் எடுத்தாங்க. அந்த மாரி ஒரு 4, 5 படம்லாம் இருக்கு. அது பேர்லாம் எனக்கு தெரியல. ஒரு 6 படம், 7 படம் இருக்கு அந்த மாரி. அந்த நார்த் இந்தியால அந்த மாரி படம்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கும் புரியுது. இந்த மாரி எதார்த்தத்த நடக்கிற விஷயத்த காமிச்சு இது ஆனா அந்த படத்துக்கு எதிர்ப்புலாம் நெறைய வந்துச்சு. ஆனாலுமே அந்த படம் வந்து பயங்கர சக்சஸ். அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க நெறைய பேரு. ஆமா அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கேன்ட்டு. அந்த மாரி படம்லாம் பண்ணலாமே. அதெல்லாம் ஏத்துக்கிறாங்கல்ல. அந்த மாரி எடுக்காம திரும்ப திரும்ப இதுக்கே இந்த ஒண்ணு இந்த ஆக்ஷனு இது பறக்குது, அடக்குதுன்னு போறது. இல்லையா இருக்கதுலயே ரொம்ப கொடூரம், கேவலமான விஷயத்த ரொம்ப கெத்தா காட்டுறது. இந்த மாரி படங்கள்லாம் இப்ப நெறைய வர ஆரம்பிச்சுனுக்குது. அது எப்படி அதுதான் தடுக்குதுன்னு இப்போ தெரியல. தடுத்தா நல்லாருக்கும். இது வேற ட்ரெண்ட் ஆயி இந்த மாரியே நெறைய படம் குடுக்க ம். ஆரம்பிச்சோம். எனக்கு அதான் அந்த வந்துரக்கூடாது. அர்ஜுன் ரெட்டி தானே அந்த விஜய் ஆமா, ஆமா, தேவரகொண்டா ஆமா, படம். ஆமா. அது வந்தப்பயே போச்சுடா. இனிமே அவ்வளதான் இந்த மாரி எடுக்க அதுவும் இந்த டைரக்டர் ஆரம்பிச்சுருவாங்க. தான். ஹிந்தில எடுத்தது இந்த டைரக்டர் அதுதான் தான் அதுவுமே. ஸோ இப்படிதான் அவரு மென்டாலிட்டியே அப்படிதான். இப்படி எடுத்தா தான் போவோம் அப்படின்ட்டு அவர் ஒண்ணு பண்ணிட்டு அது ஹிட் இருக்காரு. குடுக்குறாங்களே! அப்ப அவரு கணிப்பு ம். சரின்ற மாரி ஆயிடுதுல்ல. அப்ப அது நம்ம தானே அது ஸ்டாப் பண்ணணும். அதான் ஒண்ணு இது ரசிக்கிற கூட்டம் ஒண்ணுங்க. இது எடுத்துக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த எடுத்துக்கிற கூட்டம் வச்சு பயப்படுவான். ரசிக்கிறவன் ரசிச்சுட்டு அத அப்படியே மறந்துட்டு போயிடுவான் அடுத்துன்ட்டு. பட் எடுத்துக்கிற ஒரு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்கள நெனச்சு பயமா இருக்கு. ஓகே எங்களோட வீடியோக்கள பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.